தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பகலில் பார்க்குறதா இருந்தால் பார்க்காதீங்க, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாருங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ஆறு ரொம்ப அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்தோரமாக ஒரு பெரியவர் ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் மனசு ரொம்ப கஷ்டத்தோட ஒரு பையன் அவனை பார்க்க வந்தான். ஐயா, என் மனசு எப்பவுமே ஒரே பாரமா இருக்கு. பழைய விஷயங்கள் மற்றவங்க சொன்னது எதுவுமே மனசை விட்டு போக மாட்டேங்குது. ராத்திரியானா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அந்த பெரியவர் லேசா சிரிச்சுக்கிட்டே ஆத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்தாரு. அதை அந்த பையன் கையில கொடுத்து, இதை எப்படியோ உள்ளங்கையில நேரா பிடிச்சுக்கிட்டு நில்லு அப்படின்னு சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பையனுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அவன் கை லேசா வலிக்க ஆரம்பிச்சது. 1 மணி நேரம் ஆனதும் கையில பாரம் ஏறின மாதிரி ஒரு வலி. ஐயா, முடியல, கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கையை கீழே இறக்கிட்டான். அப்ப பெரியவர் சொன்னாரு, கல்லோட எடை ஒண்ணுமே மாறவே இல்லை. அதே கல்லு தான், அதே வெயிட்டு தான். ஆனா நீ எவ்வளவு நேரம் அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு அதோட பாரம் உனக்கு அதிகமா தெரியுது. கொஞ்ச நேரம் பிடிச்சா பரவாயில்ல, 1 மணி நேரம் பிடிச்சா கை வலிக்கும், நாள் முழுக்க பிடிச்சா உன் கையே வேலை செய்யாம கூட போகலாம். ஸோ உன் மனசுல இருக்கிற கவலைகளும் கஷ்டமான நினைவுகளும் இந்த கல் மாதிரி தான். இந்த கதையை கேட்கும்போது உங்க எல்லாரோட மனசுலையும் இந்த கதை நமக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதா? ஆமா, உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள்ன்ற அந்த கல்லை நாமளும் இப்படிதான் நாள் முழுக்க ராத்திரி முழுக்க விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்த ஒரு விஷயத்தை பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்கிறது, நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படுறது. நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த மாதிரி கேள்விகள் தான் அந்த பாரமான கற்கள். இந்த மாதிரி கற்களை நாம தூக்கிக்கிட்டே இருந்தா எப்படி கை சோர்வாச்சோ அந்த மாதிரி நம்ம மனசும் சோர்வாயிடும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த இரவு நேரத்துல அந்த கற்களை எப்படி மெதுவா கீழே வைக்கிறது அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நாம இன்னொரு கதையை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நெருக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை புத்தர் சொன்னதா சொல்லப்படுற ஒரு கதை. ஒருத்தவர் ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு முள்ளு அவர் காலில் குத்திருச்சு. அப்படின்னு அவர் வலியில கத்துறாரு. அது முதல் அம்பு. இது வாழ்க்கையில நாம தவிர்க்க முடியாத ஒரு வலி. உடம்பு சரியில்லாம போறது, ஏமாற்றம், மற்றவங்க நம்மளை காயப்படுத்துறது, இதெல்லாம் நாம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம மேல குத்துற முதல் முள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஷயம் அதோட முடியல. அந்த மனுஷன் அந்த முள்ளை புடுங்கி போட்டுட்டு மருந்து தேடாம அங்கேயே உட்கார்ந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த முள்ளு குத்தி இருந்தா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? யார் இந்த முள்ளை இங்க போட்டது? நான் அவனை சும்மா விட மாட்டேன், அப்படி இப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு கோபமும் விரக்தியுமா அவர் இருக்காரு. இந்த யோசனைகள், இந்த கவலைகள், இதுதான் 2வது முள். இந்த 2வது முள்ள வேற யாருமே அவர் மிதிக்கணும்னு சொல்லி போடல. அவரே எடுத்து அவரே குத்திக்கிறது தான் அந்த முள்ளு. வாழ்க்கையில முதல் அந்த முள்ள நம்மளால தடுக்க முடியாது, அது நம்ம கையில இல்லை. ஆனா அந்த 2வது முள் நம்ம மேல படாம பாக்குறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. அந்த 2வது முள் தான் நாம பண்ற ஓவர் திங்கிங். ஆபீஸ்ல ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, அது முதல் முள். ஆனா ராத்திரி முழுக்க அதையே நினைச்சு நான் ஒரு லூசு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, இனிமே என் வேலை என்ன ஆகுமோ அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிறது அப்படின்றது கதையில சொன்ன மாதிரி 2வது முள். யாரோ உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க, அது முதல் முள். ஆனா அதையே மனசுல வச்சு அவங்களுக்கு என் மேல என்ன கோபமோ, இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறது அப்படின்றது கதையில வர்ற மாதிரி 2வது முள். அந்த முதல் முள்ளோட வலி கொஞ்ச நேரத்துல ஆறிடும், என்ன தெரியாம பண்ணியிருப்பாங்க. ஆனா நாமளே நமக்கு குத்திக்கிற அந்த 2வது முள்ளோட வலி இருக்குல்ல, நம்ம தூக்கத்தையும் நிம்மதியையும் ஒவ்வொரு நாளும் அது கெடுத்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இன்னைக்கு ராத்திரி நாம் அந்த 2வது முள்ள தொட போறதே கிடையாது. அதை நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. இன்னும் புரியுற மாதிரி 3வதா ஒரு கதை சொல்றேன். தன்னோட நிழலை பார்த்து பயந்த மனுஷன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு அவன் நிழலை பார்த்து அப்படி ஒரு பயம். இது அவனுக்கு இருக்கிற ஒரு விசித்திரமான பயம். அவனோட நிழலையும் அவன் நடக்கும்போது பதிகிற கால் தடத்தையும் பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. அதை ஒரு பெரிய தொந்தரவா நினைச்சான். ச்சே, இந்த நிழல் ஏதான் என்னை பின்தொடர்ந்து வருதோ, இந்த கால் தடம் ஏன் நான் போற இடத்துக்கெல்லாம் பதியுதோ அப்படின்னு நினைச்சான். இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு அவன் முடிவு பண்ணான். அதனால ஓட ஆரம்பிச்சான். அவன் வேகமா ஓட ஓட அவனோட நிழலும் அவனை வேகமா துரத்துச்சு. அவனுடைய கால் தடங்களும் வேக வேகமா பதிஞ்சது. அவன் நிக்கவே இல்லை. இன்னும் வேகமா ஓடினா இது 2த்தையும் உதறிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வேக வேகமா ஓடினான். காடு மலைன்னு பார்க்காம ஓடிக்கிட்டே இருந்தான். மூச்சு வாங்குச்சு, உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு. ஆனாலும் அவன் நிக்கல. கடைசியில களைச்சு போய் இதயமே நின்னு போற அளவுக்கு ஓடி கீழே விழுந்து இறந்து போயிட்டான். அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் புரியாமலேயே போயிடுச்சு கடைசி வரைக்கும். அவன் அவ்வளவு தூரம் ஓடுறதுக்கு பதிலா ஒரு மரத்தோட நிழல்ல போய் அமைதியா உட்கார்ந்திருந்தா அவனுடைய நிழல் அப்பவே மறைஞ்சிருக்கும். அவன் அமைதியா ஒரே இடத்துல நின்னுட்டா அவனுடைய கால் தடங்களும் பதியறது நின்றுக்கும். நம்ம மனசும் இப்படிதான். நம்ம மனசுல வர்ற கவலையான எண்ணங்கள், பழைய கசப்பான நினைவுகள், இது எல்லாமே நம்மளுடைய நிழல் மாதிரி தான். நம்மள பல பேர் என்ன பண்றோம், அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு அதுகிட்ட இருந்து ஓட பாக்குறோம். ஐயோ, இப்படி யோசிக்கவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கவனத்தை திசை திருப்ப டிவி பார்க்குறோம், ஃபோனை நோண்டுறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். நம்ம எவ்வளவு வேகமாக அந்த எண்ணங்கள்ட்ட இருந்து ஓட நினைக்கிறோமோ அவ்வளவு வேகமாக அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த மனுஷன் மாதிரி நாமளும் மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் தீர்வு ரொம்ப 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 சிம்பிள். ஓடாதீங்க, போராடாதீங்க. ஒரு மரத்தடி நிழலில் உட்கார்ற மாதிரி உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க. அந்த எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், அது உங்கள் நிழல் மாதிரி தான். நீங்கள் அமைதியாக இருந்தா அது உங்களை ஒன்றுமே செய்யாது. நீங்கள் ஓய்வெடுக்கும் போது உங்கள் நிழலும் உங்கள் கூடவே தான் ஓய்வெடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்னதாக பயிற்சி ஒன்று பார்க்கலாம். நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சின்ன விஷயம்தான். நான் முதல் கதையில் சொன்ன மாதிரி அந்த கற்களை கீழே வைக்கிறதும், 2வது கதையில் சொன்ன மாதிரி அந்த முள்ளை தூர போடுறதுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கோங்க. நல்ல ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இடுங்க. அப்புறம் மெதுவாக வெளியே விடுங்க. உங்கள் கவனம் எல்லாம் நான் சொல்கிறத கேட்டாலுமே உங்கள் மூச்சு மேலே மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு அழகான பெட்டியை நினச்சிக்கோங்க. அந்த பெட்டிக்கு பக்கத்தால் ஒரு பூட்டு இருக்கு. ஸோ உங்கள் மனசில் ஒரு அழகான பெட்டியை நினச்சிக்கோங்க. அந்த பெட்டிக்கு பக்கத்தால் ஒரு பூட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்தின விஷயங்கள் என்னென்ன? ஆஃபீஸ் டென்ஷனா? அதை அப்படியே எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே வைங்க. யாராவது சொன்ன வார்த்தைகளா? அதையும் எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே வைங்க. இப்போ நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிட்ட கவலை, கோபம், வருத்தம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் அந்த பெட்டியை மெதுவாக மூடி பக்கத்தில் இருக்கிற பூட்டு எடுத்து பூட்டிடுங்க. அதுக்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் இங்கே பத்திரமா இருங்க, இப்போ உங்களுக்கு தேவை ஓய்வு, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பெட்டியை மனசில் ஒரு ஓரமாக வச்சிடுங்க. இப்போ உங்கள் மனசு எவ்வளவு லேசாக காலியாக இருக்குன்னு கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இப்போ நான் சொல்கிறத உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் நான் இறக்கி வைக்கிறேன். நான் தேவையில்லாமல் என்னைய காயப்படுத்திக்க மாட்டேன். நான் நிம்மதியாக ஓய்வெடுக்க தகுதியானவன், தகுதியானவள். என் மூச்சு என்னோட மனசையும் உடம்பையும் சமாதானப்படுத்துது. நாளைக்கு ஒரு புது நாள், அதை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ கதையில் வந்த மாதிரி மனசில் இருந்த கற்கள் இப்போ கீழே இருக்கு. கதையில் வந்த மாதிரி 2வது முள் தூரமாக வச்சாச்சு. உங்கள் மனசை ஒரு பரந்த தெளிவான ராத்திரி வானம் மாதிரி நினச்சிக்கோங்க. அங்கங்கே சில நட்சத்திரங்கள் மாதிரி எண்ணங்கள் வரட்டும். ஆனால் அது உங்களை ஒன்றுமே செய்யாது. அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். இந்த உலகத்துடைய சத்தங்கள், கவலைகள் எல்லாமே அப்படியே காதிலிருந்து மெதுவாக தூரமாகட்டும். இந்த அமைதி உங்கள் நெத்தில இருந்து ஆரம்பித்து உங்கள் கால் விரல் நுனி வரைக்கும் ஒரு இதமான வெந்நீர் மாதிரி மெதுவாக பரவட்டும்.
உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லும் இப்போ ஓய்வெடுக்குது. இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க எதையுமே சரி செய்ய தேவையில்லை. எதை பத்தியும் ஒரு முடிவுக்கு வர தேவையில்லை. உங்க ஒரே வேலை ஓய்வெடுக்கிறது மட்டும்தான். இந்த இரவு உங்களை அரவணைக்கட்டும். உங்கள் உறக்கம் ஆழமாகவும் கனவுகள் அற்றதாகவும் இருக்கட்டும். நிம்மதியாக உறங்குங்கள். எது வந்தாலும் அதை நாளை பார்த்து கொள்ளலாம். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்களை கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.